வணக்கம் நண்பா. லாஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பரோட்டோ கோனாமோரு ரேமனை பக்கத்தில் டாடா வில்லேஜ் போயிருப்பாங்க. ரேமன் வந்து எதுக்காக நீங்கள் வந்து இங்கே கிளம்புங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஒரு குழந்தை தொலைஞ்சிருக்கும். அந்த குழந்தைய கூப்பிட்டு வந்து வில்லேஜில் விட போன வழியை மறந்துட்டேம்மா, எப்படி நம்ம வீட்டுக்கு வரதுன்னே எனக்கு மறந்து போச்சு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, சுற்றி இருக்கிற ஊர் மக்கள் எல்லாமே ஷாக் ஆவாங்க. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா கோனாமர் பார்க்க எல்லாருமே வந்து பார்த்தா அந்த இடத்துலேருந்து கிளம்பியிருப்பாங்க. இந்த சைடு பார்த்தா கோனாமர் அண்ட் பரோட்டோ இருக்க. சரி வந்துட்டேன் இவ்வளோ தூரம், என்ன நம்ம இன்னொரு முறை போய் மிஸ் ரேமனை பார்த்துட்டு வந்துடுவோமா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம பரோட்டோ கேட்பான். இன்னும் டைம் இருக்கே, போய் பார்த்துட்டு வரும்போது டே பைத்தியக்காரா பட்டது பத்தாதும்போது அண்ணன் ஒரு நிமிஷம் இருங்க, அவங்க வந்து பார்த்தா லாஸ்ட் டைம் இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தா லைட்டாக அவங்கள யாரோ கண்ட்ரோல் பண்ண மாதிரியே எனக்கு ஃபீல் ஆச்சுன்னு போது டே அது வந்து அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம கோணாமரம் சொல்லிட்டு இருக்கேன். அன்சில் வந்து பார்த்தா ரேமன் ஏதோ ஒன்று எழுதிட்டு இருப்பாங்க. பின்னாடி அந்த வயசான பாட்டிமா வந்திருப்பாங்க. கிட்ஸ் வந்து பார்த்தோன்னா முன்னாடி வந்து பார்த்தோன்னா ரொம்பவே கைண்டாக இருந்தான். பட் இப்போ அந்த ஹேர் கிளிப்பை கூட விட்டு வைக்கலன்னும் போது இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம ரேமன் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அவனுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக ஆகிட்டே போயிட்டு இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தோன்னா அவன் வந்து இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரேமன் வந்து பார்த்தோன்னா கிட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுவாள். அந்த பக்கம் வந்து தான் வயசான பாட்டிமா இன்றைக்கி ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்ல என்ன நியூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம ரேமனும் பார்த்துருப்பா. இன்றைக்கி ஒரு பொண்ணு காட்டுக்குள்ளே போகும்போது அவளோட மெமரியை இழந்துட்டா அப்படின்னு சொல்ல அந்த பக்கம் இதுக்கு வாய்ப்பே இல்லை, இது எப்படி நடந்தது அப்படின்னு ரேமன் யோசிச்சிருக்கேன். அவளோட லக் 2 ட்ராவலர்ஸ் வந்து பார்த்தோன்னா அந்த பொண்ணை காப்பாற்றி நம்ம ஊரில் எடுத்துன்னு வந்து விட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பாட்டிமா சொல்ல அந்த பக்கம் ரேமன் வந்து பார்த்தோன்னா யோசிச்சுட்டு இருப்பா. எப்படி இது வந்து பார்த்தா நடந்தது, இவ்வளோ சீக்கிரமாக வந்து பார்த்தா அது எப்படி நடக்க ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா ரேமன் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கும் இது தெரியல அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த வயசான பாட்டிமா சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா இந்த வெட்டிங்கை வந்து இன்னும் சீக்கிரமாக வச்சாகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ரேமன் சொல்ல மிஸ் ரேமன் அப்படின்னு சொல்லி பார்த்தா பாட்டிமாவும் சொல்லியிருப்பாங்க. டே ஏன்டா மெமரி லாஸ் ஆகுது, யாரா சோமா ஒன்றுமே புரியலையடா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த சைடு வந்து பார்த்தா நம்ம பரோட்டோ அண்ட் கோனாமார் வந்து அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மரத்தில் வந்து நின்றுட்டு இருப்பாங்க. என்ன காலையிலோட இப்போ வந்து பார்த்தோன்னா செக்யூரிட்டி டைட்டாக இருக்குது, எப்படி வந்து பார்த்தோன்னா நம்ம இப்போ ரேமனை போய் பார்க்குறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம பரோட்டோ கேட்டுருக்கேன். அந்த பக்கம் நம்ம கோனாமர் டே இங்கே பாரு நல்லா புரிஞ்சுக்கோ, நாம் வந்து பார்த்தோன்னா இப்போ வந்துக்கிறது நம்மளோட பர்சனல் இன்வெஸ்டிகேஷனுக்காக, இது நம்மளோட மிஷன் இல்லை. ஸோ எதுலையுமே போய் தேவையில்லாமல் தலையிடாதனும் போது அண்ணன் இது என்னோட மிஷன் இல்லை, ரியலி ரேமனை யார் பார்க்கணும்னு தெரியும் இல்லைன்னு சொல்லி பரோட்டோ போக டே ஒரு நிமிஷம் இருடா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம கோனாமர் பின்னாடி வந்திருப்பார். அந்த பக்கம் பார்த்தா ரேமன் அப்படியே அமைதியாக சோகமாக உட்காந்துட்டு இருப்பாங்க. என்னடா ஆச்சு ரேமனுக்கு, ஏன் வந்து பார்த்தா இவ்வளோன்னு பார்த்தா ரேமன் வந்து யோசிச்சிருப்பாங்க பழைசெல்லாம். அதாவது நம்ம கோனாமர் வந்து பார்த்தா ரேமன் வந்து அப்படியே தூக்கிட்டு வில்லேஜுக்குள்ளே போகும்போது ரேமன் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அந்த ஆம்பர்கர், அந்த லெமன் ஃப்ளேவர் ஆம்பர்கரை சாப்பிட்டு வா இது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படியே ரேமன் வந்து ஃபீல் பண்ணிட்டு கோனாமர் வந்து சாப்பிட சொல்லியிருக்கேன். கோனாமருக்கு லெமனே பிடிக்காது, அந்த டேஸ்ட்டே பிடிக்காது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா நம்ம ரேமனை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அப்படியே எடுத்து வாயில் வைப்பார். வாயில் வச்ச உடனே பார்த்தோன்னா நம்ம கோனாமருக்கு தான் லெமன் டேஸ்ட்டே பிடிக்காது. கடிச்சு ஒரு கடியிலே வந்து பார்த்தோன்னா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மொத்தமாக துப்பியிருப்பார். அது எல்லாத்தையும் ரேமன் யோசித்து பார்த்துட்டு அவன் வந்து பார்த்தோன்னா அவனுக்கு அந்த புளிப்பு பிடிக்காதுன்னு கூட சொல்லலை. அப்போ அவன் மூஞ்சை பார்த்துருக்கணுமே, ஃபன்னியாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தா ரேமன் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னதே ஏன் மூஞ்சியே ஃபன்னியாக இருந்ததா அப்படின்னு ஒரு சவுண்டு யாரா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம கோனாமரம் அண்டு பரோட்டோ 2 பேருமே நம்ம ரேமன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி ரேமனுக்கு முன்னாடி வந்து நின்றுருப்பாங்க. அந்த பக்கம் ரேமன் மிஸ்டர் கோனாமரம் நீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா கேட்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க உள்ள அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்டோ கேட்டிருப்பான். நான் எதுவும் பண்ணலையே, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, எதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்கன்னு போது யாரும் உங்களை இப்படி பண்ணது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம பரோட்டோ கேட்க இது வந்து பார்த்தோன்னா நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு கிட்ஸ் பண்ணான் அப்படின்னு சொல்ல இது உங்களுக்கு நல்லா இருக்கா, யாரோ ஜெயிலில் அடித்து வச்ச மாதிரி இருக்கும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தா ரேமன் சொல்லியிருப்பாங்க. அந்த பக்கம் நம்ம பரோட்டோ எங்கள் ஊருக்கு வந்தபோது ஒரு மாதிரி இருக்கீங்க, இங்கே இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கீங்க, ஏன் இப்படி இருக்கீங்கன்னு போது அந்த பக்கம் நம்ம கோனாமரம் ஆமாம் உங்கள் ஹேர் கிளிப் எங்கே, ஏன் நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க கிட்ஸ் தான் அதை வாங்கி வச்சாரு, நான் இப்போது கேவலமாக இருக்கேன், என்னை பார்க்க ஃபன்னியாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பக்கம் ஐயோ நான் அதை மீன் பண்ணல அப்படின்னு சொல்லி கோனாமரம் எக்ஸ்ட்ராக்டிங் கொடுக்க அந்த சைடு பார்த்தா ரேமன் சிரிச்சிருப்பாங்க. ஏப்பா எங்களுக்கு தெரிஞ்ச ரேமன் திரும்பவும் வந்துட்டாங்கடா சாமி அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்டோ சொல்லியிருப்பாங்க. சரி நாங்கள் வந்து பார்த்தா உங்களை இப்படியே விட்டு போக எங்களுக்கு மனசில், நாங்கள் போய் கிட்ஸ் கிட்ட வந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கோனாமர் சொல்ல அந்த பக்கம் ரேமன் திரும்பவும் சேடாக இருப்பாங்க. என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது எல்லாமே நல்லதுக்காக தான் நடக்குது, அவன் ஒருத்தனால மட்டும்தான்
மட்டும்தான் என் வில்லேஜை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்ல, என்னது வில்லேஜை காப்பாற்ற முடியுமா, என்ன சொல்கிறீங்க நீங்கள், ஒழுங்காக சொல்லுங்கள் அப்படின்னு பரோட்டோ கேட்க நம்ம ரேமன் அமைதியாகவே இருப்பாங்க. அந்த சரி கோணமாரு, உங்களால் என்ன நடக்குதுங்க அப்படின்றத எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு கோணமாரு கேட்க, சரி ஓகே சொல்கிறேன். இந்த விஷயம் 400 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ரேமன் கதையை சொல்ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த டை வில்லேஜ் வந்து பார்த்தோன்னா 400 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மான்ஸ்டரால் அட்டாக் ஆச்சு. அந்த மான்ஸ்டர் பேர் தான் சோமா. அந்த மான்ஸ்டரோட பவர் என்ன அப்படின்னா ஹியூமன்ஸோட மெமரியை அது கன்சியூம் பண்ணிக்கும் போது, என்னது மெமரியை திருடுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம கோணமாரி கேட்க, எஸ் அது வந்து பார்த்தோன்னா ஒருத்தரோட மெமரியை எடுத்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அது உங்களுக்கு அவங்க சொந்த ஃபேமிலியே யாருன்னு சொல்லிட்டு தெரியாது, கடைசியில் சாவும் மட்டும்தான் மிஞ்சோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த சோமா அப்படின்ற ஒரு மான்ஸ்டர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மான்ஸ்டரோட டயக்ராமை வரைஞ்சி முன்னாடி வச்சுருப்பாங்க. ஏன்னா அது மான்ஸ்டருக்கு கொம்பெல்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம பரோட்டோ பார்த்துட்டு இருக்கேன். என்னது சோமாவாது சமோசாவாது அப்படின்னு பரோட்டோ யோசிக்க, 400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த லேடி குயின் அந்த சோமாவோட பவரை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு அது கூட வந்து பார்த்தோன்னா போராடினாங்க. பட் அந்த சோமாவோட பவர் வந்து பார்த்தோன்னா ரொம்பவே எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. அவங்களால வந்து பார்த்தோன்னா அதை அழிக்கவே முடியல. ஆனால் அவங்க வந்து பார்த்தோன்னா அதை அவங்க உடம்புக்குள்ளே வந்து பார்த்தோன்னா சீல் பண்ண நினச்சாங்க. அதுபடியே சீலிங் ப்ராசஸையும் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அந்த சோமா மான்ஸ்டர் அவங்களோட பாடியவே டேக் ஓவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிச்சு. நம்ம ரேமன் சொல்ல, அடடா ஒருவேளை அந்த குயின் தான் வந்து பார்த்தோன்னா கோஸ்டா மாதிரி இப்போ அட்டாக் பண்ணுறாங்களோ, என்ன நடந்ததுன்னு தெரியலையே. எல்லாத்தையும் அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த பாட்டு எப்போ வருங்க கேட்குறீங்களா? ஏதோ இப்போ நம்ம சேனல் தான் இருக்குது, போய் மறக்காமல் பார்த்துருங்க. மறக்காமல் இந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. வட்ட நண்பா, பாய்.